ரயில்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக கூடுதல் பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே ஆணையிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியில் செல்லாமல், அதாவது சுற்றுலா உள்ளிட்ட வெளியிடங்களுக்கு செல்லாமல் தவிர்த்து வந்தார்கள். இந்நிலையில் தேர்தலும் முடிவடைந்ததை அடுத்து தற்பொழுது ஆங்காங்கே மக்கள் பெரும் கூட்டமாக வெளியிடங்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் கோடை வாசஸ்தலங்களுக்கும் செல்வது அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும், மேலும் பயணிகள் நின்று இறங்கி ஏறி செல்கின்ற அந்த நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக பயணிகள் நலச்சங்கத்தினர் ரயில்வே வாரியத்திற்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது ரயில்வே வாரியம் அறிவுறுத்தலின்படி தென்னக ரயில்வே அனைத்து திருச்சி கோட்டம் உட்பட அனைத்து கோட்ட ரயில்வே அலுவலர்களுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி இனிமேல் ரயில்களுடைய நேரம், நின்று செல்கின்ற நேரம் என்பது அதிகரிக்க வேண்டும். அது பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இதை அதிகரித்துக் கொள்வது உங்களுடைய கவனத்தில் உள்ளது. எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் பெட்டிகளோ அல்லது கூடுதல் ரயில்களோ இணைப்பது உங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக குறிப்பாக இந்த கோடை காலத்தில் அதிக அளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் ரயில் பெட்டிகளை அதிகரிக்கக்கூடிய இந்த உத்தரவு என்பது ரயில் பயணிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், குறிப்பாக திருச்சி என்பது ஒரு மத்திய பகுதியாக இருக்கிறது. இங்கிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய சென்னை வரக்கூடிய அனைத்து ரயில்களும் திருச்சி வழியாக தான் வந்து செல்கின்றன. எனவே திருச்சிக்கும் ஒரு கூடுதலாக ரயில்கள் வர வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற ரயில்களும் கூடுதலாக ரயில் பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்பது இங்குள்ள ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகோபால்.